குரு கடாட்சம், குருவருள் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 723 வருஷம் வாழ்ந்த ஒரு மகான். நீங்க நெறைய சித்தர்கள கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாவதார் பாபாஜி இருக்காரு. நம்மள இருக்கிற பதஞ்சலி சித்தர் இருக்காரு. போகர் இருக்காரு. அகத்தியர் இருக்காரு. பாம்பாட்டி சித்தர் இருக்காரு. இப்படி பற்பல சித்தர்கள் வந்து தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துல அப்பப்போ வந்து தன்னை வெளிக்கொண்டு வந்துகிட்டு, திருப்பி சமாதி நிலைக்கு போயிட்டு, இப்படி ஒவ்வொரு சித்தர்களுமே மாறி, 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 மாறி பிரபஞ்சத்துல வந்து வருவதும், போவதும், வருவதும், போவதும் இருக்கு. ஆனா, இறுதியா கடந்த நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த ஒரு மகான் யார் அப்படின்னா, அவர்தான் சிவபிரபாகர சித்தயோகி. ஏன்னா நெறைய பேர் சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள பத்தி, நம்முடைய குருநாதர பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. அவர பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதற்காக தான் இந்த காணொளி. நான் முழுக்க முழுக்க உங்களுடைய பார்வைக்கு குருவினுடைய ஆணைக்கிணங்க, அவருடைய அனுமதிக்கிணங்க தான் இந்த வீடியோவ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, கேரளாவில் வாழ்ந்த ஒரு சித்தர். ஆனா, அவர் பயிற்சி எடுத்ததாக இருக்கட்டும், தன்னை வெளிக்கொண்டு வந்தது எல்லாமே வந்து தமிழகத்தில் தான் அவர் வந்து இருந்திருக்கிறதா, அவர் சொல்லப்பட்ட குறிப்புகள் வந்து நெறைய பேர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அத தாண்டி அவர் என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார்? அவர் எந்த மாரி சித்துக்கள் எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. பலவிதமான சித்துக்களை செய்திருக்காரு. அவர் சும்மா சாதாரணமா எளிய ஒரு சித்தர் கிடையாதுங்க. பயங்கரமான ஆளு அவரு. என்னன்னா, அவர் ஒரு இடத்துல கேரளால தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பெண்மணி வந்து அவர கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. கிராஸ் பண்ணி போம்போது, அந்த அம்மா அவர்கிட்ட பார்த்து கேட்டிருக்காங்க. இந்த இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்க முடியுமா? இதெல்லாம் யோக கலைகள்ல சாத்தியமா? தன்னை ஒரு ஞானின்னு சொல்லிக்கிறீங்க, தன்னை ஒரு மகான்னு சொல்லிக்கிறீங்க. இல்ல உண்மையாவே இறைவன் இருக்காரா? இல்ல இந்த அட்டமா சித்துக்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க? மண்ண பொண்ணாக்க முடியுன்றாங்க. இந்த மாரிலாம் சொல்றாங்களே குருஜி, இதெல்லாம் நிஜம் தானா? அப்படின்ட்டு அந்த அம்மா அவர பார்த்து கேட்டிருக்காங்க. அப்ப அவரு பண்ணி காமிச்ச ஒரு பேரதிசயம் என்னன்னா, ஆக்சுவலா சித்துக்கள் ஒரு சில பேர் பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஆனா, அங்க தேவை ஏற்பட்டதுனால, அவர் வந்து பண்ணி காமிச்சிருக்காரு. அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து கொஞ்சம் நெறைய பொருட்செலவு தேவைப்படுது. ஒரு சில விஷயங்களுக்காக அந்த குழந்தைங்களுடைய மருத்துவ செலவுக்கு அதுக்கு. அப்ப இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த அம்மா தன்னுடைய பிரச்சனைய பத்தி சொல்லவே இல்ல. ஆனா, இவர் வந்து அந்த அம்மாவோட பிரச்சனைய கண்டுபிடிச்சுட்டார். ஏன்னா, சித்துக்கள் அடைஞ்சவங்க இல்லையா? பரபிரம்மமா, சிவமாவே ஆயிட்டவங்களுக்கு எல்லாருடைய பிரச்சனைகள் பத்தியும், அடுத்தவங்களுடைய மனதில் என்ன நடக்குது? ஏது நடக்குது? அவங்க வாழ்க்கைய சுற்றி என்ன மாரி கர்ம வினைகள் நடந்துட்டு இருக்குன்றது எளிமையா தெரிஞ்சுக்கக்கூடிய வல்லமையும், சக்தியும் சித்தர்களுக்கு இருக்கு. இவரு என்ன பண்ணாருன்னா, நேரா கீழ இருந்த மண்ண எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கையில உள்ளங்கையில வச்சிருந்துட்டு, திருப்பி அந்த அம்மா கைய திறந்து இப்படி குடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மண் அப்படியே தங்கமா மாறிடுச்சு அப்படின்ட்டு. இன்றளவும் நீங்க கேரளாக்கு போனீங்கன்னா, அவருடைய ஜீவசமாதிகள்ல இந்த குறிப்புகள் இருக்கும். அத தாண்டி சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டீங்கனாலும் இப்படி ஒரு அதிசயத்த அங்க சொல்லுவாங்க. ஏன்னா, இங்க எல்லாமுமே பிரபஞ்சத்திற்கும், இறைவனுக்கும் உட்பட்டும் இறைவனோட கட்டுக்கோப்புலயும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இங்க சிவபெருமான தாண்டி எதுவுமே கிடையாது. எந்த சித்தர்களாக இருந்தாஎன்ன, எந்த ஞானியர்களாக இருந்தாலும் எல்லாருமே இறைவனை தன்னுள் உணர்ந்து பரகதியானவங்க தான் இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அட்டமா சித்துக்கள் அடைஞ்சவங்க. அந்த மாரி சித்தர் வந்து அவங்க கையில குடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பூரிப்பாயிட்டு இருக்கு. என்னடா இது எப்படி இந்த மாரி பண்ண முடியும்? இதெல்லாம் சாத்தியம் தானா? அப்படின்னா, எஸ் நிச்சயமா சாத்தியம். அது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியப்பட்டது குருஜி என்னும்போது, இங்க பாருங்க ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாராலயுமே சித்துக்கள் பண்ண முடியும். உள்ளுக்குள்ள இறை ஒளியும், பேரொளியும் உள்ள கண்ட பிறகு, இறைவனை அறிந்த பிறகு, தன்னை அறிந்த பிறகு எளிமையா எல்லா விஷயங்களுமே இங்க பண்ண முடியும். சித்துக்கள் இருக்கு. ஆனா இந்த மனம் ஒவ்வொருத்தருக்குமே பல திசையில, பல கோணங்கள்ல தன்னுடைய கவனங்கள் வந்து சிதறதுனால, பல கர்மாக்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தருமே இந்த கர்மா மீதான கவனம் வந்து குறைவா இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே இந்த கர்மா மேல ஈடுபாடு இல்லாம, அத பத்தி கண்டுக்காம தன்னுடைய வாழ்க்கை மாறிறணும். தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே இறைவன் மாத்திரணும்னா, அப்படிலாம் முடியாதும்மான்னு சொல்லியிருக்காரு. வேற என்னதான் குருஜி பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நிதானிக்கணும் அப்படின்னு இருக்கார். நிதானம்னா என்ன தெரியுமா? நீ தியானமாய் இரு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அப்படின்றது. ஸோ, அந்த நொடியே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு தேவையான பொருட்களும் வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு தேவையான ஒரு தெளிவான பதிலும் கிடைச்சிருச்சு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இப்பவே நீங்க பயிற்சிய தீட்சை குடுத்து உபதேசம் குடுங்க குருஜின்னு கேட்டிருக்காங்க. அவர் திருப்பி கேட்ட கேள்வி, நான் உனக்கு பயிற்சி குடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. நான் உனக்கு பயிற்சி குடுக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா, நீ அத வாங்கிக்கிற அளவுக்கு அந்த தன்மையில இப்போதைக்கு நீ இல்ல அப்படின்னாரு. என்ன குருஜி இப்படி சொல்றீங்கன்ட்டு அந்த அம்மா கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, நான் மண்ண எடுத்து பொன்னா மாத்தி உனக்கு குடுத்தேன். அப்ப நீ பொண்ணுக்கு மயங்கி இந்த பயிற்சி எடுக்கிறதுல பலன் கிடையாது. எனக்கு பொன் பெருசு கிடையாது, பொருள் பெருசு கிடையாது. எனக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய ஆன்மாவும், இறைவனும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு என்னைக்கு நீ உணர்ந்து நீ வரியா, அன்னைக்கு நான் அந்த பயிற்சிய உனக்கு குடுக்குறேன்னு சொன்னாரு மகான். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றத ஒரு நிமிஷம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. ஏன் அவரால குடுத்திருக்க முடியாதா? இந்தாம்மா வச்சுக்கப்போ பயிற்சி தானே, தாராளமா போய் பண்ணுன்ட்டு. அப்படி கிடையாது.
ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குமே ஒரு தனித்துவமான ஒரு சக்தியும், ஒரு மகத்துவமும் இருக்கு. இதுதான் வந்து ஸ்வதர்மா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்வதர்மா நீங்க கரெக்ட்டா ஆக்டிவேட் பண்ணணும்னா, ஒவ்வொருத்தருமே சரியான யோக பயிற்சிகள செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி சரியான யோக பயிற்சிகள் நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போதே, உங்களுடைய உடல் அளவிலும் சரி, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அலைவரிசைகள் மாற ஆரம்பிக்கும். அப்படி அலைவரிசைகள் மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்குமே மிக மகத்துவமான அற்புத சக்திகள் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம் அப்படின்ற இந்த சக்தி நிலைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த சக்தி நிலைகள் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கிடைக்கும்போது, அந்த ஆன்மாவுக்கு அபரிதமான சக்திகள் அப்படின்றது உண்டாக ஆரம்பிச்சுரும். அப்படி அந்த சக்திகள் கிடைச்சா என்ன பண்ண முடியும் குருஜின்னா, எல்லாமே பண்ண முடியும். இந்த பிரபஞ்சமாவே நீங்க ஆகக்கூடிய ஒரு ரகசியம் அது. இந்த பிரபஞ்சமாகவே தன்ன பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சு, முழுமையா பிரபஞ்சமாகி, வெட்ட வெளியாகி, முழுமையா சிவமா தன்னை பாவிக்கும்போது, எளிமையாக எந்த விஷயம் நீங்க கேட்கறது கிடையாது. நீங்க நெனச்சாலே கொடுக்கக்கூடிய சக்திகள் வந்து யோக பயிற்சிகளுக்கு இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பிரம்ம யோகம் ஒரு சாதாரண பயிற்சி கிடையாது. எக்கச்சக்கமான பேர் வந்து பிரம்ம யோகத்த தீட்சை எடுத்து ரெகுலரா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ரெகுலரா பண்ணவங்க எப்பேர்ப்பட்ட சக்தி வாய்ந்த பயிற்சின்றது பயிற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களையும் குடுத்து, ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானும் சரி, சித்தர்களுடைய பேரலைகளும், பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளும் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் ஊடுருவும்போது, எப்பேர்ப்பட்ட கர்ம வினைகளா இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வல்லமையும், சக்தியும் பிரம்மயோகமுக்கு இருக்கு. ஏன்னா பிரம்மயோகம் என்னுடைய பயிற்சி கிடையவே கிடையாது. பிரம்மயோகம் முழுக்க 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 குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய அதிசக்தி வாய்ந்த பயிற்சி தான் பிரம்மயோகம். ஒவ்வொருவரும் இந்த தீட்சை எடுத்து நீங்க பயிற்சிகள் எடுக்கும்பொழுது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். அதை தாண்டி ஒவ்வொருவரும் முக்தியை நோக்கியும், மோட்சத்தை நோக்கியும் அடையக்கூடிய வழிபாதையையும் காட்டும். இந்த கர்ம வினைகள் மிக வேகமா குறைச்சு, உடலும், மனமும், ஆன்மாவும் தூய்மை பெற்று ஒரு பேரான்மாவாக ஒவ்வொருவராலும் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு சக்தி. எப்பேர்ப்பட்ட நோய் நொடிகளாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் பிரம்மயோகம். நான் ஏன் இதை இவ்வளோ பொறுமையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இன்று இருக்க காலகட்டங்கள்ல ஒவ்வொருத்தரும் சரி, இந்த எண்ண அலைகளும் இந்த உங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸே மாறிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் மாறிரும்போது ஒருத்தரால் இங்க இயல்பா தன்னுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்ல எந்தவித சூழ்நிலைகளுமே எதிர்கொள்ள முடியாத ஒரு மனதைரியமும், ஒரு மனோபக்குவமும் ஒவ்வொருத்தருக்கும் இல்லாம போயிருது. ஏன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தரும் ஞானத்தன்மையில இல்ல. ஒவ்வொருத்தரும் ஞானம் அடையக்கூடிய அந்த வழிமுறையை நோக்கி ஒவ்வொரு ஆன்மாவும் இங்க பயணப்பட மாட்டேங்குது, பயணிக்க மாட்டேங்குது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஞானம் அப்படின்றது. இந்த நீங்க அறிவை வைத்துக்கொண்டு ஒரு சில விஷயங்கள் நீங்க இங்க செய்ய முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்கட்ட சண்டை போட முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள பத்தி பேசுறானா அப்படின்ட்டு அவன பத்தி ஆராய முடியும். ஆனா, இந்த ஞானம் அப்படின்றது நீங்க அடைய முற்பட்டுட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே, சிவபெருமானுமே இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களுடைய பேரதிர்வலைகளுமே உங்களுடைய உடலுக்குள்ளார நடக்க ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட அதிர்வலைகள உங்களுக்குள்ளார செலுத்தும்போது, முழுமையா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே பிளாஸ்ட் ஆகி, வாழ்க்கை முழுவதுமே எங்கோ நீங்க உயரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சக்தியும், வல்லமையும் இது குடுக்கும். ஏன்னா, அந்த மனசுன்றது சாதாரணம் இல்லைங்க. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். வெவ்வேறு பிரச்சனைகள உள்ளுக்குள்ளார ஓட, 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 ஓட நிம்மதி அப்படின்றது கிடைக்க மாட்டேது. அப்ப நிம்மதி இல்லாத மனம் எதுக்கு? நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப எப்படி மத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பல விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆவுது. பலரோட வாழ்க்கைய பிரபஞ்சம் மாத்தி குடுக்குது. அப்ப அதனுடைய ரகசியம் தான் என்னன்னா, ரகசியம் இருக்கு. ஏன்னா, அந்த மனம் எந்த மாரி விஷயங்களுக்குள்ளார டிராவல் பண்ணுதோ, அதுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சுரும். அது ஒரு பொண்ண நெனச்சுதுன்னா, ஒரு பொண்ணு பின்னாடி போகும். தன்னுடைய படிப்ப பத்தி நெனச்சதுன்னா, அந்த படிப்புக்குள்ளார தன்னுடைய கவனம் போகும். இப்படி மாறி, மாறி, மாறி பல விஷயங்கள்ல ஊடுருவ ஆரம்பிக்குது. ஆனா, ஒரு விஷயத்த நீங்க ஆழமா சிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருதுல்ல, அதுதான் வந்து கர்மா அப்படிங்கிறது. அந்த வினையில உழலும்போது, நீங்க எளிமையா உங்களுக்கு உண்டான சித்துக்களும் சரி, உங்களுக்கு உண்டான ஆற்றலையும் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகத்துவத்தை நீங்க இழந்து போயிடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருமே பேரண்டத்தை நோக்கியும், பிரபஞ்சத்தை நோக்கியும் தன்னுடைய கவனத்தினையும், தன்னுடைய சிந்தனைகளையும் எப்பொழுதுமே பயிற்சியில் ஈடுபட்டு, நீங்க நேரா போயிட்டு வீடியோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்து நான் பிரபஞ்சமா ஆவுறேன் அப்படின்னா, அப்படிலாம் ஆக முடியாது. ஸோ பயிற்சிகளை எடுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய சுழிமுனை நாடி திறக்க ஆரம்பிக்கும். சுழிமுனை நாடின்னா என்னன்னா, அது தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்போறேன். தேர்ட் ஐய திறந்த உடனே சீதாகாசம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளார இருக்கு. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ரகசிய புத்தகத்தை திறக்கும்போது முழுமையா உங்களுக்கு என்னென்ன தேவை, நீங்க எத்தனை பிறப்பெடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள குடுக்கணும் அப்படின்ற டேட்டாவ பிரபஞ்சம் எளிமையா மேலருந்து உங்களுடைய வாழ்க்கைய மாத்திக்கும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். யாருமே சொல்லாத விஷயத்த தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தாண்டி இன்றைய இருக்கக்கூடிய கலியுக காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பழகணும் அப்படின்ட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஆன்மீக பயணம் அப்படின்றது ஒரு 8 வருடம். இந்த 8 வருடத்தில் நான் சந்திக்காத குருமார்கள் கிடையாது.
கிடையாது. நான் சந்திக்காத சித்தர்கள் கிடையவே கிடையாது. நான் கண்டவர்கள் அனைவருமே மெய்ஞானிகள். அப்படி ஒவ்வொரு மெய்ஞானிகளையும் காணும் பொழுதும், ஒவ்வொரு மெய்ஞானிகளுடைய தீட்சைகளை பெறும்போதும், சித்தர்களுடைய ஆசிகள் நம்ம பெறும்போது, கம்ப்ளீட்டா தன்னுடைய அதிர்வலைகளும், தன்னுடைய கர்மாவும் முழுமையா வந்து கரைஞ்சு, நம்மளுடைய வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ, இவ்வளோ விஷயங்கள நான் ஏன் சொன்னேன்னா, ஸோ சிவபிரபாகர சித்தயோகின்றவரு அவ்வளோ எளிமையா இருந்தவர் கிடையவே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில 723 வருஷம் ஒரு மகான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயமா? நம்மளால ஒரு 50 வயசு கடக்க முடியுதா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல? 723 வருஷம், அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, 350 வருஷம் தவத்திலேயே இருந்திருக்காரு தண்ணீல. தவத்திலேயே இருந்து அங்க மீன் பிடிக்க போனவங்க, அந்த வலையில சிக்கி அவர் மேல வந்திருக்காரு. அப்பேற்பட்ட யோகி, அப்பேற்பட்ட ஞானியினுடைய சரீரத்த தான் நான் இப்போ ஒரு சின்ன விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அவர பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமா ஏராளமா இருக்கு. என்னுடைய குருவும், நம்முடைய குருவை பற்றி நாம் சொல்வதில், பிரம்மயோகம் மூலியமாக அதுவும் சொல்வதில், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும் மற்றும் எம்பெருமான் ஈசனாகிய சிவபெருமானுக்கும் பரபிரம்மமாய் எங்கும் விசாலமாய் இருக்கும் என்னுடைய ஏக இறைவன் சிவத்தை வணங்கி இக்காணொளியின் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவலை சொல்லியதற்கு நான் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. குரு கடாட்சம். குரு அருள் உண்டாகட்டும்.